Hi, this is Vibe with Vije. I'm reading third chapter of saisatcharitra. இப்போ if a man utters my name with love, I shall fulfill all his wishes, increase his devotion அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. And if he sings the earnestly my life and my deeds, I shall visit in front and back and on all the sides. ஸோ எல்லா சைட்ஸ்லேயும் பாபா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. So, those devotees who are attached to me, heart and soul, will naturally feel happiness. அப்போ யாரெல்லாம் பாபா ஃபீட்டில் இருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஐ வில் கிவ் ஹிம் இன்ஃபினைட் ஜாய் அண்ட் எவர் லாஸ்டிங் கண்டென்ட்மெண்ட் பாபா கொடுப்பாரு. ஸோ இட் இஸ் மை ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு ஃப்ரீ எனி பர்சன் ஹூ சரண்டர்ஸ் கம்ப்ளீட்லி டு மீ அண்ட் ஹூ வர்ஷிப் மை ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் who remembers me and meditates on me constantly. ஸோ யாரெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக காடை நம்ம நினைக்கிறோமோ அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் போக்கி நம்ம காட் நமக்கு கூடயே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஹவு கேன் தே பி கான்ஷியஸ் ஆஃப் வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் சென்சேஷன் ஹூ அட்டர் மை நேம், ஹூ வர்ஷிப் மீ, ஹூ திங்க் ஆஃப் மை ஸ்டோரிஸ் அண்ட் மை லைஃப் அண்ட் ஹூ தோஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் மீ. ஸோ எல்லாருமே நம்ம எப்பயுமே அவங்க கூட கடவுளையே நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் வராது அப்படி. ஐ ஷால் ட்ரா அவுட் மை டிவோட்டீஸ் ஃப்ரம் த ஜாஸ் ஆஃப் டெத். ஈவன் டெத்து கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் மை ஸ்டோரிஸ் ஆர் லிசன் டு ஆல் த டிசீஸ் வில் பி காட் ரிட். So hear my stories with respect and think and meditate on them. This is the way of happiness and contentment. The pride and egoism of my devotees will vanish. The mind of the hearers will be set at rest. So இந்த மைண்ட் அப்படியே ரெஸ்டில் இருக்க மாதிரி இருக்கும், ஈகோயிசம் எல்லாம் போகும். And if he has wholeheartedness and complete faith, he will be one with supreme consciousness அப்படின்னு சொல்றாங்க. The simple remembrance of my name, Sai Sai, will do away with sins and speech and hearing. Only to turn our attention towards them. The listening to and singing of the stories will remove the attachment to the senses and their objects. So objects, நம்மளோட சென்ஸு, அப்புறம் நம்மளோட இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கும்ல ஆப்ஜெக்ட் மேலே, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லீலாஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வில் மேக் தி டிவோட்டீஸ் dispassionate and will ultimately lead them to self-realization. ஸோ அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது நம்ம படிச்சுட்டே நம்ம இருந்தோம்னா, இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம கேட்டோம்னா, நம்ம சென்சஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகும். எந்த ஆப்ஜெக்ட் மேலே போகக்கூடாதோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம போக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ட்ரோல் வரும், டைவர்ஷன் பண்ணுவோம் நம்ம. ஸோ வித் த எண்ட் இன் வியூ, Sai Baba made me write his stories as saisatcharitra. So the devotees may now easily read and hear these stories of Sai Baba, and while doing so meditate on him, his form, and thus attain devotion to Guru and God. ஸோ நமக்கு ஒரு பக்தி ஏற்படும்.
his form and thus attain devotion to Guru and God, get dispassion and self-realization. So self-realization நமக்கு கிடைக்கும். So in the preparation and writing of this work, saisatcharitra, it is Sai Baba's grace which has accomplished everything, making use of me as a mere instrument அப்படின்ட்டு ஹேமந்த் பந்த் சொல்கிறாங்க. ஸோ மதர்லி லவ் ஆஃப் சாய் பாபா. பனலா ஸ்ரீதர் வாங்க, வெல்கம் டு வைப் வித் Viji blog reading of saisatcharitra. Now let us see motherly love of Sai Baba. Everybody knows how a cow loves her infant calf. Her udder is always full, and when the calf wants milk and dashes at the udder, out comes the milk in an unceasing flow. So ஒரு குழந்தைக்கு ஒரு காஃபுக்கு எப்போ தேவையோ அப்போ அம்மாவோட மடியிலிருந்து பால் வருது. அதுபோல தான் நம்மளோட எப்பெல்லாம் நம்ம மதர் பாபா மாதிரி நம்ம நினச்சோம்னாக்கா நம்மளுக்கு எப்பெல்லாம் லவ் வேணுமா அது நமக்கு கிடைக்கும். ஸோ சிமிலர்லி எ ஹியூமன் மதர் நோஸ் த வாண்ட்ஸ் ஆஃப் ஹர் சைல்டு. ஹியூமன் மதர் அவங்களோட குழந்தைக்கு நம்ம எப்போல்லாம் குழந்தைக்கு பால் வேணும்னு அவளுக்கு தெரியும். சிமிலர்லி a human mother knows the wants of her child's beforehand and feeds him. ஸோ முதல்ல அவங்களுக்கு தெரியும் குழந்தை எப்போ பசிக்கு அழுகுது அப்படின்ட்டு. ஸோ at her breast in time. So in case of dressing and adorning the child, the mother takes particular care to see that this is well done. ஸோ அம்மா என்ன பார்ப்பாங்க, அந்த குழந்தைக்கு சூப்பராக ட்ரெஸ் ஆகிருக்கா, குழந்த அதுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சா அப்படின்ட்டு ஒரு மதர்லி லவ் அஃபெக்ஷன் இருக்குல்ல, அதே தான் நம்ம பாபா கிட்டேருந்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ த சைல்ட் நோஸ் ஆர் கேர்ஸ் நத்திங் அபவுட் திஸ், பட் த மதர் ஜாய் நோஸ் நோ பவுண்ட்ஸ். அந்த குழந்தைக்கு அதை சரி பண்ணி அதுக்கு பால் கொடுத்து அதுக்கு தேவையான போஷாக்கை கொடுத்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது மதருக்கு எவ்வளோ ஒரு லவ் ஜாய் கிடைக்குதுன்னா அதுக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ when she sees her child well dressed and adorned, the love of the mother is peculiar, extraordinary and disinterested and has no parallels. ஸோ அதுக்கு இணையான ஒன்றுமே கிடையாது. சத்குரு ஃபீல்ஸ் திஸ் மதர்லி லவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் டிசைபிள்ஸ். ஸோ சத்குரு குரு அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்குன்ட்டு ஒரு குழந்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க எல்லா வேர்ல்டி திங்ஸ்லேருந்து விட்டு எல்லாருமே அவங்க குழந்தையா பாவிச்சு நினச்சிட்ருக்கவங்களுக்கு அந்த சத்குரு he feels motherly love towards his disciples. அந்த டிசைபிளுக்கு அவங்க மதர்லி லவ் தர்றாங்க. எப்படி ஒரு டிசைபிள் இருக்கணும்னா அவங்க இப்போ நம்ம குழந்தை எப்படி ட்ரெஸ் பண்ணுறோமோ அது எப்படி பாதுகாத்துக்கிறோமோ அது போல் குரு நம்மளை டிசைபிளை பாதுகாத்துக்கிறாங்க. ஸோ சாய் பாபா ஹேட் த சேம் லவ் டுவர்ட்ஸ் மீ அண்ட் ஐ கிவ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இட் பிலோ. ஸோ ஹேமந்த் பந்த் சொல்கிறாங்க, இந்த ரைட்டர் ஆஃப் த புக் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா எனக்கு அதே மாதிரியான ஒரு அம்மா எப்படி குழந்தைய சீராட்டி பாராட்டி அழகாக ட்ரெஸ் பண்ணி வச்சதில் எவ்வளோ சந்தோஷமோ அதே போல் எனக்கு அவர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ in 1916 I retired from government service. The pension that was settled in my case was not sufficient to maintain my family decently. On Guru Purnima day of the year, I went to Shirdi with other devotees. There Mr. Anna Chanchanika of his own accord prayed to Baba for me as follows. Please look kind at him. The pension he gets is quite insufficient. His family is growing. Give him some other appointment. Remove his anxiety and make him happy. அப்படின்ட்டு அண்ணா சாஹிப்
ப்ரே பண்ணுறாரு. அவருக்கு வந்து பென்ஷன் பணம் பத்தலை, ஆங்ஸைட்டி இருக்குது, ஹாப்பியாக இல்லை அப்படின்ட்டு பாபா கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க. அப்போ வந்து பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீ வில் கெட் சம் அதர் ஜாப் பட் நவ் ஹீ ஷுட் சர்வ். இப்போ வந்து அவர் வந்து சர்வ் பண்ணணும், அவர் கண்டிப்பாக ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ் பிளேட்ஸ் வில் பி எவர் ஃபுல் அண்ட் நெவர் எம்டி. அவர் பிளேட் எப்பயுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்கும், எம்டியாக இருக்காது அப்படின்னு. ஸோ he should turn all his attention towards me and avoid the company of the atheist, irreligious and wicked people. ஸோ இந்த மாதிரி wicked people எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கம்பெனிலேருந்து அவர் ஃபர்ஸ்ட் விடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ he should be modest and humble towards all the worshipping me and with heart and soul. If he does this, he will get இட்டர்னல் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வந்து இட்டர்னல் ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ த கொஸ்டின் ஹூ இஸ் திஸ் ஹீ whose worship is advocated is already answered in a note on who is Sai Baba in the prologue at the beginning of this work. Now இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரோஹிலா ஸ்டோரி பற்றி நம்ம சொல்ல போகிறோம். So the story of Rohila illustrates Sai Baba's all embracing love. So இந்த ரோஹிலாங்கிறவங்க வந்து எப்படி பாபாவை வந்து நேசிச்சாங்க, பாபா எப்படி ரோஹிலாவை நேசிச்சாங்க அப்படிங்கிறது இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து தெரியும் நமக்கு. One Rohila, tall and well built, strong as a bull. அவர் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப டாலாக, வெல் பில்டாக, புல் மாதிரி. ஸோ கேம் டு ஷிரிடி வியரிங் அ லாங் கஃப்னி போட்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் வாஸ் enamored of the Sai, who stayed there day and night. He used to recite in a loud and harsh tone the Kalma verse from Holy Quran and shout அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. காட் இஸ் கிரேட் அப்படின்னா, அல்லாஹூ அக்பர்னா காட் இஸ் கிரேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட் பீப்புள் ஆஃப் ஷிர்டி வேர் working in their field during the day, and when they returned to their homes at night, they were welcomed with Rohila's harsh cries and shouts. ஸோ உள்ள வந்தவனே அல்லாஹூ அக்பர் அப்படிம்பாரு உள்ளார வந்தவன. So they could get no sleep and felt much trouble and inconvenience. ஸோ இந்த மாதிரி கத்திகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ட்ரபுளாகவும் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. முனிய சுவாமி வாங்க. So they could get no sleep and felt much trouble and inconvenience. They suffered this nuisance for some day in silence. And when they could stand it no longer, they approached Baba and requested him to check the Rohila and stop the nuisance, but did not attend to their complaint. பாபா வந்து அவங்க கம்ப்ளைண்ட்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ரோஹிலா வந்து அவர் அப்படியே கத்திகிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவரை பற்றி அவர் எதுக்கு கத்துறாங்க அப்படின்றது வந்து பாபாவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவர் வந்து கண்டுக்காம அப்படியே இருந்திருக்காங்க. ஸோ and request him to check the Rohila and stop the nuisance. Baba did not attend to their complaint. On the contrary, Baba took the villager to task and asked them to mind their own business. He said to them that the Rohila had got a very bad wife. ரோஹிலா கிட்ட வந்து ஒரு பேட் வைஃப் இருக்காங்க அவங்களுக்கு. who tried to trouble the Rohila and himself, but hearing the Rohila's prayer she dared not enter and they were at peace. ஸோ இந்த அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் சாமி பேர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறனால வந்து அது அவங்கள தாக்காமல் ஓடி போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் the Rohila had no wife. ஆக்சுவலாக அவளுக்கு ஒரு வைஃப் இல்லை,
அண்ட் பை ஹிஸ் ஒய்ஃபுங்கிறது அவர் துர்புத்தி கெட்ட தாட்டை தான் பாபா வந்து அப்படி சொல்கிறாரு. அந்த துர்புத்தி வந்து எப்படி போகுது அப்படின்னா, இப்படி கடவுளோட பேரை நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அந்த கெட்ட தாட் அப்பப்போ வருமில்ல, அதை வந்து நம்ம செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கடவுளோட பேரை வந்து நம்ம சாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு பேட் தாட் அப்படியே க்ராஸ் பண்ணுறத வந்து பாபா வந்து என்ன சொல்கிறாரு, அது ஒய்ஃப் மாதிரி, அந்த ரோஹிலாவோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி அது சொல்கிறாங்க. ஸோ அந்த கெட்ட புத்தி வந்து அப்படியே கிராஸ் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க, அது நம்ம கடவுள் பேர் சொல்லும் போது அது வந்து அப்படியே போயிருதாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோக்காக சொல்கிறாரு அவர் அந்த மாதிரி. ஸோ ஆஸ் பாபா லைக் ப்ரேயர்ஸ் அண்ட் க்ரைஸ் டு காட் பெட்டர் தேன் எனிதிங் எல்ஸ். ஸோ கடவுள்கிட்ட நம்மளோட பிரச்சனைகளை நம்ம வந்து அழுது கேட்டு சால்வ் பண்ணணும், அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீ டுக் த சைட் ஆஃப் த ரோஹிலா. அதனால தான் வந்து ரோஹிலாவை வந்து அவர் ஷவுட் பண்ணும்போது பிடிக்குது. ஸோ அண்ட் ஆஸ் த வில்லேஜஸ் டு வெயிட் அண்ட் பேர் வித் த நியூசன்ஸ் விச் வுட் அபேட் இன் டியூ கோர்ஸ். கொஞ்ச நாள் ஆனால் அது சரியாயிரும், அது வரைக்கும் நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் இந்த மாதிரி ஒரு ஜோக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாபாஸ் ஸ்வீட் அண்ட் நெக்டர் லைக் பேர்ட்ஸு. ஸோ நம்ம வந்து நம்ம பேச்சு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பேச்சு வந்து ஸ்வீட்டாக இருக்கணும். நம்ம என்ன வேணால் பேசலாம், நமக்கு மவுத்திற்கு நம்ம என்ன வேணால் பேசலாம். ஆனால் நம்ம எதை பேசினா நமக்கு என்ன நல்லது அதுதான் பேசணும். ஸோ நம்ம வாய் இருக்குங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, நமக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால நம்ம எல்லாமே பண்ண முடியாது. ஸோ ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ எதை நல்லா நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பாபா ஸ்வீட் அண்ட் நெக்டர் லைக் வேர்ட்ஸ். பாபா வந்து எப்பயுமே நெக்டர் மாதிரி இருக்கும். அவங்க வேர்ட்ஸ் வந்து அவங்க பேச்சு அவங்க கூட இருந்தாக்கா ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட சுற்றியில் இருக்கிறவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒன் டே அட் நூன் ஆஃப்டர் ஆரத்தி devotees were returning to their lodgings when Baba gave the following beautiful advice. ஸோ அப்போ வந்து பாபா வந்து அட்வைஸ் சொல்கிறாரு. ஸோ we whenever you are you like be wherever you like, do whatever you choose, remember this well that all what you do is known to me. ஐ ஆம். நீ என்ன வேணால் எங்கே வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் நீ என்ன பண்ணுறையோ அதை வந்து எனக்கு தெரியுதுங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ ஆம் த இன்னர் ரூலர் ஆஃப் ஆல் த அண்ட் சீட்டட் இன் யுவர் ஹார்ட். காட் வந்து எங்கேயுமே கிடையாது, எல்லாம் அவங்களோட ஹார்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க ஹார்ட்லேயே தான் இருக்குது. அதனால நம்ம டீப்பாக நம்ம கேட்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இது இப்போ எது பண்ணாலும் இது கரெக்டாக, இந்த சுச்சுவேஷனில் இது கரெக்டாக, இது இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமா அப்படின்ற நமக்குள்ளாரையே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டு தான் நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம செய்யணும். ஸோ ஐ love all the creatures, the movable and immovable world. I am the controller. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, he is the, அதாவது ஃபுல் கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே இருக்க ஃபுல் கான்ஷியஸ்னஸ்ஸை தான் நம்ம ஒரு வடிவம் மூலியமாக பார்க்குறோம், சரியா? ஸோ இது வந்து ஃபார்மோட பார்க்குறோம், ஃபார்ம் இல்லாமையும் நமக்கு இருக்குது. ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து ஒரு ஃபார்மாக பார்க்குறோம். இப்போ பாபாவாக நம்ம பார்க்குறோம். ஸோ பாபா அந்த இதுக்கும் நிறைய மீனிங் இருக்குது. அவர் ஃபார்ம் எடுத்து அவர்களோட டிவோட்டிஸ்க்காக வந்திருக்கிறாரு. அப்போ யார் அதை பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ லைக் ஒரு ரிவரை வந்து ஒரு நம்ம ஆஸ்பீஷியஸ் ரிவராகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஜஸ்ட் ரிவர் தண்ணி அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஜஸ்ட்டு ஒரு சோர்ஸ் ஆஃப் தண்ணி அப்படி, அதாவது ஒரு வாட்டர் அப்படின்னு நினச்சிக்கலாம். எல்லாம் நம்மளோட தாட்டில் தான் இருக்குது. அந்த தாட்டை வந்து நம்ம நல்ல வேல்யூ கொடுத்து வேல்யூபிள் தாட்டாக நம்ம வைக்கும்போது நமக்கும் அது வந்து வேல்யூபிளாக மாறுது. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஐ ஆம் த கண்ட்ரோலர். பாபா சொல்கிறாரு ஐ ஆம். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம கண்ட்ரோலர் நினச்சிட்டு இருப்போம். நான் தான் என்னோட கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதனால நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ஃபேஸ் நம்ம என்னத்துக்கு பண்ணணும், தேவையா? அதுக்கு நம்மளை சரண்டர் பண்ணிட்டோம்னா அவர் பார்த்துக்குவாருங்கன்னு அந்த நம்பிக்கை
நம்பிக்கையில் நம்ம நிறையா வேண்டாத விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் வந்து ஐ ஆம் த கண்ட்ரோலர், த வயர் புல்லர் ஆஃப் த ஷோ ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வயர் புல்லர் நான் தான் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஐ ஆம் த மதர், நான் தான் மதர், ஒரிஜின் ஆஃப் ஆல் பீயிங்ஸ். இந்த உலகத்தில் என்னென்னலாம் பீயிங்ஸ் இருக்குதோ, நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும் இல்லை, இதோட எத்தனை பேர் வந்திருப்போம், நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ் இருக்குது, இத்தனை ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே மதர் நான் தான் அப்படின்ட்டு அந்த கான்ஷியஸ்னஸை தான் நம்ம வந்து உணர்றோம். நம்ம எங்கிருந்து வந்தோங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லைட்டு. அந்த லைட்டுக்கு நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது, நம்மளை வளர்த்துடுறதுக்கும் உரிமை இருக்குது. ஸோ அந்த லைட், அந்த கான்ஷியஸ்னஸ், நான் சொல்கிறது வந்து அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை நம்ம நினைக்கணும். நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம், நிறைய தப்புகள் பண்ணி தான் நம்ம வந்து வந்திருக்கோம், ஹியூமன் பர்த் எடுத்திருக்கோம். அது ஹியூமன் பர்த் நம்ம எடுக்கும்போது தான் நம்ம அதை புரிய வரோம். நம்ம அனிமல்ஸாக இருக்கும்போது வேறு மாதிரியான நம்மளுக்கு இன்ஸ்டிங்ஸ் இருக்கும். இப்போ ஹியூமன் இன்ஸ்டிங்ஸில் தான் நம்ம வந்து காடை வந்து புரிஞ்சிக்க முடியும். அண்டு இப்போ புரிஞ்சிக்கலின்னா எப்பயுமே புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதனால தான் பர்த் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ I am the mother, origin of all beings, the harmony of three gunas, the propeller of all senses, the creator, preserver and destroyer. அதாவது 3 காட் இருக்குது, கிரியேட்டர், ப்ரிசர்வர், டிஸ்ட்ராயர். நமக்கே தெரியும், கிரியேட்டர் வந்து பிரம்மான்னு சொல்லுவான், ப்ரிசர்வர் விஷ்ணு, மகேஸ்வரன் சிவன், அப்படிங்கிறது டிஸ்ட்ராயர். 3 இதை வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். பிறந்தோ அனைவரிடமும் அன்பாக இருப்போம், அன்பே கடவுள். இது வந்து அன்பில் நின்ற அறம். தேங்க்யூ ஃபார் குட் கமெண்ட். இப்போ வந்து கண்டினியூ பண்ணுவோம். Nothing will harm him who turns his attention towards me, but Maya will lash or whip him. மாயாங்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, அது அவனை வந்து அவனை படுத்துகிற பாடில் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே காடு கட்ட அவனை டேர்ன் பண்ணுவான். Who forgets me, all the insects and visible moments, movable and immovable world is my body or form. பாபா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே நான், மூவபிள் இம்மூவபிள் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே we cannot see, அவ்வளோதான். பட் we can see with the inner mind. இப்போ ஒரு மொபைல் ஃபோனே எடுக்கிறோம், அந்த மொபைல் ஃபோன் அது அது எத்தனை ஹெல்ப் பண்ணுது நமக்கு. அப்போ அது வந்து ஒரு காடை நம்ம பார்க்குறோம். அதாவது அது இல்லைங்கும் போது தான் நம்ம அதோட வருத்தத்தை தெரியும். ஸோ எல்லாத்துலேயும் எல்லா ஃபார்ம்லேயும் நான் இருந்தால் தான், இப்போ ஒரே ஃபார்மில் இருந்தாக்கா நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியாமல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அவர் இருக்கிறாரு. வி ஷுட் எல்லா ஃபார்மையும் நம்ம ஆதரிக்கணும். ஸோ ஹியரிங் தீஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ரெஷியஸ் வேர்ட்ஸ், at once decided in my mind to serve no man henceforth but my Guru only. But the reply, so page number 14, 1 minute. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். This is Vibe with Vije.
பாபா சாய் சச்சரித்திரம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம குரு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா அவர் ஃபீட்டை நல்லா, அதாவது நம்ம பிடிச்சிக்கணும். அவர் சொன்ன பாதைகளை நம்ம போகணும். நமக்கு நேரடியாக குரு கிடைக்காட்டினாலும் நம்ம மைண்டு மூலிமா இல்லை இந்த மாதிரி நமக்கு ஒரு குரு கிடைப்பார் நம்ம மைண்டில். அது வழியாக நம்ம வந்து குட்னஸை வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளக்கிட்ட இருக்க மெரிட்ஸ் வந்து நமக்கு பத்தாது சில டைமில். அப்போது அவங்களோட மெரிட்ஸை வச்சு நம்மளை காப்பாற்றுவாங்க. அதுதான் வந்து கிரேட்னஸ்ஸே. இப்போ நமக்கு எப்படி கிடைக்கிது இந்த மாதிரி குருவெல்லாம் நம்ம வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்க ஹாப்பி ஆகி அவங்களோட மெரிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்து நம்மளோட டிமெரிட்ஸ் எல்லாம் வந்து போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து குருவை வந்து நம்பணும் அப்படின்றது. அப்புறம் ஆஃப் பாபா டு அண்ணா queries and I would get some job began to revolve in my mind and I began to think whether it would come to happen. As future events showed, Baba's words come true and I got a government job, but that was a short duration. Then I became free and devoted myself slowly to the service of குரு சாய்பாபா. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு, ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதனால வந்து அண்ணா சாஹேப் வந்து அவருக்கு வாங்கி கொடுங்க, அவர் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு ஜாபு, இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. இருந்தாலும் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் தான் வந்து அவங்க அந்த சர்வீஸ் பண்ணாங்க. அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு பாபாவோட சர்வீஸ்க்கே வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் கன்க்ளூடிங் திஸ் சாப்டர் ஐ ரிக்வெஸ்ட் த ரீடர் டு லீவ் அவுட் த வேரியஸ் ஹிண்ட்ரன்சஸ், அதாவது இண்டோலன்ஸ், ஸ்லீப், வேண்டரிங் ஆஃப் மைண்ட். நம்மக்கிட்ட நிறையா பேட் குவாலிட்டிஸ் இருக்கும். நம்ம மைண்டு வந்து அங்கேயும் இங்கேயும் வேண்டர் ஆகும். நம்ம சென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், அதை வாங்கணும் இதை வாங்கணும், நமக்கு ஒரே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் turn their whole and undivided attention to those stories of Sai Baba. Let their love be natural. நமக்கு டிஃபிகல்ட்டி எதனால் வருது அப்படின்னா, நம்மளோட இந்த சென்சஸை வந்து நம்ம கரெக்டான வழியில் கொண்டு போகாதனால தான் வந்து அந்த 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 ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியல. அந்த ப்ராப்ளம் நமக்கு வருது. இந்த மாதிரி ஒகேஷன்ஸில் நமக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு அதை வந்து நம்மளால் வெல்ல முடியும். ஸோ நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த சிச்சுவேஷனில் இருந்து அந்த ஒரு மினிட் அது வரும், நம்ம அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப சிவியராக நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணும். இப்போ அந்த டைமில் வந்து நமக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோலாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சொத்து. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கோங்கிறது வந்து அதுவும் ஒரு ஜுவல் மாதிரி தான். நமக்கு ரியல் ஜுவல்லோட நம்மளோட பவர் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதை விட வந்து வெளியில் இருக்கிற பெரிஷபிள் திங்கை விட நமக்குள்ளே நம்ம இம்பைப் பண்ணி வச்சுருக்க நல்ல குவாலிட்டிஸு அதெல்லாம் தான் வந்து நமக்கு ரியல் ஜுவல். அப்போது ஸோ அது நம்ம அந்த மாதிரியான ஜுவல்லையெல்லாம் நம்ம தேடி போகணும். ஸோ அது வந்து எந்த கிளாஸ்லேயும் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸே வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளையே நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் சில டைமில். ஸோ லெட் தேர் லவ் பி நேச்சுரல், லெட் தம் நோ த சீக்ரெட் ஆஃப் டிவோஷன். ஸோ இந்த டிவோஷனோட சீக்ரெட்டு, பக்தியோட சீக்ரெட் என்ன வந்து நம்ம பக்கத்தில் யாரெல்லாம் வச்சுக்குவோம்,
அது மாதிரி தான் பகவானும் காடும் வந்து யாரையெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்குவார், அவருக்கு சிவியராக சோதித்தாலும் அவருக்கு வந்து நிறையா கொடுப்பாரு. அவருக்கு வந்து அவரோட அன்பை கொடுப்பாரு. சரியா? ஸோ அவரோட திங்ஸை ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அவரோட அன்பை வந்து கொடுப்பாரு. அவரோட அன்புக்காக நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். அதுங்கிறதான் வந்து ரியல் திங். ஸோ ரியல் ஜுவல் வந்து அதுதான். ஸோ லெட் தெம் நாட் எக்ஸாஸ்ட் தெம்செல்ஃப் பை அதர் சாதனாஸ். லெட் தெம் ஸ்டிக் டு தேர் simple remedy, that is listening to Sai Baba's stories. This will destroy their ignorance and will secure for them salvation. ஸோ அவங்க மைண்டில் வந்து இப்போது மைண்டு வந்து அப்படியே பில்ட் பண்ணிகிட்டே போகும். அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு போகும். இல்லை ஏதோ ஒரு டைரக்ஷனில் போகும். அப்போ என்ன ஆகும், நம்மளோட அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. அந்த லைனில் போனோம்னா நமக்கு எந்த அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர்ற, கண்டென்ட்மெண்ட் தர்ற நம்மளோட இக்னரன்ஸ் போகணும். அப்படின்னா நம்ம இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் படித்தோம்னா நமக்கு வந்து எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம தாட்டை வந்து எப்படி, ஒரு தாட் வந்து ப்ரெஷியஸாக இருக்கணும். இந்த அனாவசியமான வேண்டாத தாட்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா அதுதான் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அது ஆக்சுவலாக